ஹாய், வணக்கம் 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 மக்களை. வெல்கம் டு பாண்டிச்சேரி vlog. நாங்க இந்த வேற ரோட்ல போயிட்டு இருந்தோம், இந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரூட் பக்கமா போயிட்டு இருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து பசங்க பசி எடுக்குது, சாப்பிடலாம், அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு நான் ஒரு கடை நிறுத்திருக்கேன். பட் இது என்ன கடைன்னு தெரியல. ஆக்சுவலா அவனுங்க தான் வந்து உட்காந்து ரொம்ப கிரிகரன் ஆயிட்டாங்க ஒரு மாதிரி. நான் கண்டினியூஸா நாங்க பேக் டு பேக் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அது என்ன கடை அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல இவனுக்கு என்ன பண்றாங்க நாங்க பார்க்கலாம். முதல்ல வாங்க. ஓகே, போலாமா? என்ன பண்றீங்க எல்லாரும் இங்க? ஹாய்ல சரியா பார்த்த மாதிரி யார் நீங்க? மைக் போடுங்க முதல்ல. ஓ மைக் இது கொடுக்கதானா? vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்தீங்க. எல்லாருக்குமே ஒரு இன்டர்மிஷன் தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு இன்டர்மிஷன். ஏய், பாண்டிச்சேரி வந்தாலே எல்லாம் ஒயின் ஷாப்பு குடியும் தான் சுத்துவீங்களா? நல்ல விஷயம் எல்லாம் இருக்கியா? நிறைய இருக்குங்க. அது குடிச்சாக்கா லிவர் ஃபெயிலியர் ஆயிடும், உடம்பு நாசமா போயிடும். இதை குடிச்சா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். மட்டன் குஸ்காவா? ஐயா கொதிக்குது, பார்த்து. அட்டகாசமா இருக்கு. தரமா இருக்குது, அப்படி இருக்குது. அப்படி எடுத்து அப்படியே குடிச்சாக்கா வாய் வந்து போயிடும். ஊதி குடிக்கணும். ஏங்க பாண்டிச்சேரி வாங்கன்ற மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்கு. சொல்லியிருந்தாரு. நான் உண்மையுமே சொல்றேன். சமோசா அது மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா சூப்பரா இருக்கு. ஓகே, பட் இந்த சூப்லையும் சமோசாவையும் லைட்டா பண்ணி மிக்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். செஃப் வந்து ரிவ்யூ கொடுக்க போறாரு. ஏங்க இல்லையா? இல்ல, காரம் ஏறிச்சு. மட்டன் சூப் தானே, நல்லா இருக்கு. கையில ஒரு சமோசா இருக்கு. இல்ல ஆக்சுவலா என்ன, சூப் வச்சுன்னு அப்படியே ஒரு சமோசா அடிக்கலான்னு பார்த்தேன். சூப் வச்சான்னு அப்படியே காரம் பயங்கர தூக்கிட்டு போகுது. எனக்கு காரம் ஒத்துக்காது, அதனால நல்லா இருக்கு, சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நான் சமோசாவை சாப்பிட்றேன், நீங்க தான் சூப். பட் ஆனா காரம் பெருசா ஃபீல் பண்றவங்க கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா காரத்தை தாண்டி ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்கணும்னா சமோசா இதை விட மீன் பஜ்ஜி நம்ம இந்த ஒயிட் ஹவுஸ் பாருக்கு ஆப்போசிட்ல ஒரு தாத்தா வந்து வயசான தாத்தா சமோசா போட்டுருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. எப்படின்னா 3 வகை சமோசா, சிக்கன் சமோசா, மட்டன் சமோசா, வெஜ் சமோசா. சிக்கன் சமோசா 15 ரூபா தான், வெஜ்ஜு வந்து 10 ரூபா, மட்டன் வந்து 18 ரூபா. செம்மையா இருந்துச்சு டேஸ்ட். நீங்க எப்பயாவது பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஒயிட் லோட்டஸ் பார் அப்படிங்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல எதிர்க்கே ஒரு கரெக்டா சமோசா போட்டு வச்சிருப்பாரு. செம்மையா அங்க சாப்பிடுங்க.
அட்டகாசமா மீன் பஜ்ஜின்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்துனாங்க. பாண்டிச்சேரி ஃபுல்லா சுத்தி பார்த்தோம், எங்கேயாச்சும் மீன் பஜ்ஜி போட்டாங்களா? இல்ல ரோட்ல வந்து கேட்டதுக்கு எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பழைய காலம் பார்க்கலாம், பல வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டாங்க, இப்பெல்லாம் கிடையாதுன்றானுங்க யாருக்கும். ஆனா நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா 7 மணி 8 மணிக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. மீன் பஜ்ஜி கிடைக்கல அப்படின்னா நம்மளே போடுறோம், ஒரு கடையை போடுறோம், மீன் பஜ்ஜி செய்யும். வேற வரீங்களா காய்ஸ்? இல்ல பாண்டிச்சேரி வந்து ஃபிஷ் எடுத்துருக்கீங்க, எப்படி இருக்கு? உண்மையை சொல்ல போனா அங்க நம்ம சாப்பிட்ட அந்த கோட் சூப் இருக்கு இல்லையா, ஆட்டுக்கால் சூப்பு, அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்கு. அதுல ஆட்டுக்கால் சூப் நல்லா இருந்துச்சு. கீமா சமோசா அப்படிங்கிறது ரொம்பவே ஆவரேஜ் தான், சிக்கன் கீமா. பட் இந்த இடத்துல ஃபிஷ் பஜ்ஜி வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. டியூனா ஃபிஷ் அப்படி இல்லாட்டி வந்து கொடுவா, இதை தான் யூஸ் பண்றாங்க. உண்மையிலேயே சொல்றேன், சூப்பரா இருக்குது. அப்புறம் ப்ரான் போண்டா போட்டு தராங்க, அதையும் நான் சாப்பிட்டு சொல்றேன். ஃபிஷ் பஜ்ஜி இப்போ தான் சாப்பிட்டேன். ஃபிஷ் பஜ்ஜி வேற லெவல், செம்மையா வெந்திருந்தது. அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே அம்மாவோட கை பக்குவோம். ஃபுல்லாக அவங்க வந்து கையால் அரைச்ச மாவு, மிளகு, மசாலா எல்லாமே அவங்களே ஓனாக அரைச்சது தான் யூஸ் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. அதனால எல்லாமே வேற லெவல். சரி, ஃபிஷ் பஜ்ஜி நல்லா இருக்கு. சரி, எப்படி எறா போண்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து இப்போதான் எறாவை வாயில வச்ச அந்த மாதிரி வந்துருக்கு. சூப்பராக இருக்கு, வேற லெவல். மிக்கி, நீ ஒரு செஃப். ஆமாண்ணா, வாழைக்காய், பச்சை மிளகா நிறைய பஜ்ஜி சாப்பிட்டுருப்போம். ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து ஃபேமஸான இந்த பாட்டி கடையெல்லாம் வந்து ப்ரான் பஜ்ஜி, ஃபிஷ் பஜ்ஜி, சிக்கன் பஜ்ஜி எல்லாமே இருக்கு. ஆனால் வந்து இந்த ப்ரான் பஜ்ஜி இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரானை வந்து பெரிய ப்ரான், ஜம்போ ப்ரான் வந்து பிக் பண்ணி பஜ்ஜி மாதிரி போடுறாங்க. வர்த்தா அம்மா வந்து முன்னாடி சூப்போட எனக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த கடை தேடி கண்டுபிடிச்சு தான் வந்தோம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ப்ரானோட சேர்ந்து இந்த கோஸ் மீன் கொடுக்குறாங்க. இதுல வந்து சாலட் மாதிரி சாலட், இதுல வந்து லெமன்லாம் போட்டு சூப்பரா இருக்குது. இதுவும் நல்லா இருக்கு. ஐயா, உங்களுடைய கருத்து? சொல்ல முடியல, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதே பஸ் வந்து கிழங்கா மீன், கிழங்கா மீன்ல பஜ்ஜி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பீஸ் ஒவ்வொன்று அப்படியே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரான் பஜ்ஜி இருக்குல்ல, பெருசு பெருசா அவ்வளோ அழகா போட்டுருக்காங்க. அதை அடுத்தது சிக்கன் பஜ்ஜி, லெக் பீஸ்ல பஜ்ஜி போட்டுருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணேன். ஓ, அடுத்து சிக்கன் பஜ்ஜி வேற ஆர்டர் பண்ணிட்டீங்களா? அவங்க சிக்கன் போண்டா கேள்விப்பட்டிருப்போம், சிக்கன் பஜ்ஜி பார்த்தீங்களா? சிக்கன் போண்டா, சிக்கன் போண்டா, சிக்கன் போண்டா. இது பெப்பர் சிக்கனா? எப்படிங்க எப்படிங்க? இது பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன். ஓகே, அப்படியே எல்லாம் அட் அ டைம்ல போடுங்க. ஐயா, கடைசியா எனக்கு ஒரு வாய் வைங்க. ஐயா, உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது?
நம்ம கடையில் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அது வந்து சாப்பிடுங்க. என்ன மாதிரி இங்க பாருங்க, சிக்கன் பெப்பர் சிக்கன் போண்டா சாப்பிடுறேன். ரொம்ப நல்லா இல்லை. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இந்த சீஸ் சொல்றோம் சூப்பரா. பெத்த பீஸ் சென்ட்ரல் பீஸ் இன்னும் கேபது அவ்வளவுதான். அச்சமா இன்பமா இருக்குதையா பசங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு பெத்த பீஸ் கேவ் சிக்கன் மாதிரி கிறிஸ்பியா தான் இருக்குது. அடுத்து அடுத்த ஸ்பெஷலான ஐட்டம் வந்திருக்குது. என்னன்னா அந்த சாலட் சிக்கன் போண்டா. உடைக்கணுமா? உடைச்சு நீங்க பிச்சு விடுங்க. போட்டிருக்காங்க. ரொம்ப சூடா இருக்க போது கொதிக்குது. சிக்கன் கேமா சிக்கன் போண்டா வர்த்தா. ஓகே ஐயா, நீங்க வாங்க. ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொல்றதை விட நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு சாப்பிட்டு? எனக்கு வந்து பிரான் போண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு? இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட ஃபிஷ் பஜ்ஜி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிஷ் பஜ்ஜி. எனக்கு வந்து ஃபிஷ் பஜ்ஜி தான். உங்களுக்கு? ஃபிஷ், ப்ரான் அண்ட் சிக்கன். ஆனால் ஃபிஷ் அண்ட் ப்ரான் அல்டிமேட். எல்லாம் ஓகே. பில்லு மட்டும் வெளியே இருக்கு. ஆமா இதுதான் வெளியே கொடுப்பாரு. நிறைய ஆட்டாரு. எல்லாம் சப்ஸ்கிரைபர் வந்து ஆனா உண்மையிலேயே ஃபிஷ் பஜ்ஜி எல்லாமே வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே வந்தீங்கன்னா காசு கொடுக்குறது காசு இல்லை. காசு போட்டு விட்டீங்கன்னா பயங்கரமா கொதிக்க கொதிக்க சாப்பிட்டு வேர்த்து ஊத்துது. அப்படியே ஹேண்டில் பண்ண. ஓகே சாப்பிட்டு முடிச்சாச்சு. லொகேஷன் உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக அந்த பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அப்படியே ஒரு ப்ரான் போண்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ப்ரான் ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. கொதிக்க கொதிக்க இருக்குது. பாட்டிமா தான் கொதிக்க கொதிக்க போட்டுக்கிட்டே கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? பிரான் எப்படி இருக்கு? சாப்பிட போறேன். ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். சாப்பிடு. அதெல்லாம் சூடா இருக்கு. முடியல. அப்படியே வாயில போடு.